சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தேன்மொழி என்று உன் பேச்சை சொல்லலாம் என்றால் அந்த தேன் நாவினில் பட்டால்தான் தித்திக்கும். உன் வாய்மொழி என் காதில் பட்டாலே தித்திக்கிறதே. அருமை அருமை. நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீர்கள் என்று எனக்கு இதுவரை தெரியாது. எப்போது சோழ நாட்டிற்கு வந்தீர்கள்? நான் பாண்டிய நாட்டிலிருந்து புறப்பட்ட உடனே நீங்களும் புறப்பட்டு வந்து விட்டீர்களா? என் கண்ணே, எப்போது நான் உன்னை பிரிந்திருக்கிறேன்? நீ வரும்போது என்னையும் கொண்டு வந்து விட்டாயே. நீங்கள் சொல்வதும் உண்மைதான். உங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன், எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். மாதுரி, நீங்கள் எப்போது வந்தீர்கள்? நான் வந்தது இருக்கட்டும். நீ எந்த கனவுலகத்தில் இருக்கிறாய்? அது நான் அம்மாவோட பாண்டி நாட்டிற்கு சென்றிருந்தேன் அல்லவா? அப்போது அங்கிருந்த கோயில்களுக்கும் சிற்ப கலைக்கூடங்களுக்கும் நான் சென்றிருந்தேன். ஓ, அப்படியா? நீ மிகவும் கலையுள்ளம் படைத்தவள் என்று சொல். ஆமாம். சித்திரம், சிற்பம், அழகான இயற்கை காட்சிகள் எதை கண்டாலும் அப்படியே அதில் நான் ஈடுபட்டு விடுவேன். அப்படி நான் பார்த்த ஒரு சிற்பத்தின் நினைவில்தான் உங்கள் அங்கவஸ்திரத்தை பிடித்து விட்டேன். நீயும் பல வருடங்களாக மங்கம்மாவின் தோழியாக எங்கள் இல்லத்தில் தான் இருக்கிறாய். ஆனால் எனக்கு உனது கலையார்வம் பற்றி தெரியவே இல்லை. பார்த்தாயா? இங்கு எனக்கு அப்படியெல்லாம் சென்று காண்பதற்கு ஓய்வு இல்லை. பாண்டிய நாட்டில் போதுமான நேரம் இருந்ததால் எல்லாவற்றையும் சென்று பார்க்க முடிந்தது. மதுரை மிகவும் அழகான நகரம் இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? பாண்டிய நாட்டின் கலை அழகு முழுவதையும் மதுரை நகரிலேயே கண்டுவிட முடியும் இல்லையா? நிச்சயமாக. அதே போல் சேர நாட்டின் கலை அழகு முழுவதையும் மாந்தை நகரில் காண முடியும் என்கிறேன் நான். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? ஏன், சோழ நாட்டின் தலைநகரம் பூம்புகார் என்பது போல் பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரை என்பது போல் சேர நாட்டின் தலைநகரம் மாந்தை தானே? அதுவும் மிகுந்த கலைவளம், மலைவளம் அனைத்தும் கொண்ட நாடுதானே? நீங்கள் எதற்காக இப்படியெல்லாம் கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரியவே இல்லை. ஓ, சேர நாட்டின் தலைநகரம் வஞ்சிதானே? அதை விடுத்து மாந்தை பற்றி ஏன் கேட்கிறீர்கள் என்கிறாயா? வஞ்சியில் ஆட்சி செய்யும் களங்காய் கண்ணி நார்முடி சேரலுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. மாந்தையில் வாழும் ஆடுகோட்பட்ட சேரலாதர் தானே நமது சோழ நாட்டிற்கு வந்து சில நாட்கள் இருந்து உனது தலைவி மங்கம்மாவின் நட்புக்குரியவராக விளங்கினார். அதனால் அவள் உன்னை அனுப்பி நீ சேர நாட்டிற்கு போவதென்றால் மாந்தைக்குத்தானே செல்ல முடியும்? பதில் சொல் மாதுரி. அவர் ஒன்றும் என்னை அங்கெல்லாம் அனுப்பவில்லையே. அப்படியானால் நீயாகத்தான் போனாயா? நானாக போய் பேசுவதற்கு எனக்கு யார் இருக்கிறார்கள்? மங்கம்மாவின் செல்வாக்கு இருந்ததால் தான் நீ மன்னரை சந்திக்கும் அளவிற்கு உனக்கு செல்வாக்கு இருந்தது இல்லையா? ஆமாம். இல்லை இல்லை. ஏன் இப்படி குழப்புகிறாய்? நீ சேர நாட்டிற்கு சென்றது, அரண்மனையில் தங்கியது, அரசரோடு உரையாடியது அனைத்தும் எனக்கு தெரிந்துவிட்டது. இதற்கு மேலும் மறைக்க முடியும் என்று நினைக்காதே. நீ சேர நாட்டிற்கு சென்றிருந்தது உண்மைதானே? ஆமாம். மங்கம்மா அனுப்பிதானே நீ அங்கு சென்றாய்? அதுதான். சரி, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாய். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டால் நீ இங்கிருந்து போய்விடலாம். சொல், எதற்காக அங்கு சென்றாய்? எதை தெரிந்து கொண்டு வருவதற்காக மங்கம்மா உன்னை அங்கு அனுப்பினாள்? ஒரு காரணமும் கிடையாது. அங்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை. போய் என்னிடம் எதையும் சொல்லக்கூடாது என்று மறைக்கிறாய். எனக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். நீ தன்னந்தனியாக எதையும் செய்ய தெரியாதவள். மங்கம்மா ஆட்டி வைக்கும் கயிறுக்கு தக்கபடி ஆடிக்கொண்டிருக்கும் பொம்மை நீ. நீ இங்கு வந்தபோது நீ ஏதும் அறியாதவளாக சாதாரணமாகத்தான் இருந்தாய். இப்போது மங்கம்மா தன் சார்பாக
வேறொரு நாட்டுக்கு தனது பிரதிநிதியாக அனுப்பும் அளவுக்கு வளர்ந்து விட்டாய். நீ எங்கெங்கு செல்கிறாய், என்னென்ன செய்கிறாய் என்று எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஒன்றும் அப்படியெல்லாம் எங்கும் சென்று எதுவும் செய்யவில்லையே. போதும். இதற்கு மேலும் பொறுத்துக் கொண்டிருக்க என்னால் முடியாது. மங்கம்மாவின் ஆள் என்ற ஆணவத்தில் ஆடாதே. அவள் உனக்கு பக்கபலமாக இருப்பாள் என்று நினைத்து விடாதே. நான் எங்கிருந்தவன், எப்படி இருந்தவன் என்பதெல்லாம் உனக்கு தெரியும் அல்லவா? என்ன தெரியும்? நான் இருங்கோவேலின் கோட்டையில் இருந்தவன் என்பது தெரியுமா? அங்கு இருங்கோவேலோடு இணைந்து சென்று எத்தனை போர்க்களங்களில் எவ்வளவு பேர் தலையை வெட்டி எறிந்திருக்கிறேன் என்று தெரியுமா? இப்பொழுதாவது தெரிந்து கொள். இனிமேலாவது எச்சரிக்கையாக நடந்து கொள். நாளை காலை நான் பார்க்கும் பொழுது நீ எங்கள் அரண்மனையில் இருக்கக்கூடாது. அப்படி நான் உன்னை மீண்டும் பார்த்தால் உரையில் உறங்கிக் கொண்டிருக்கும் வாளை மீண்டும் எடுக்கும் நிலை வந்துவிடும். நாளை காலை நீ இங்கு இருக்கக்கூடாது. புரிகிறதா? புரிகிறது, புரிகிறது. இதை நான் உனது நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். மங்கம்மாவின் கழுத்துக்கு சுருக்கு கயிறு தயாராகி கொண்டிருக்கிறது. அவளை நோக்கி அந்த கயிறை வீசும்போது அதில் உன் கழுத்தும் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் இரவோடு இரவாக எங்காவது ஓடிவிடு. பயிற்சியை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். பரிவாதனை, என்னை கவனமாக பார். நான் எவ்வாறு கம்பை பிடிக்கிறேனோ அதே போல் நீயும் கம்பை பிடிக்க வேண்டும். நான் என் கால்களை எந்த விதத்தில் வைக்கிறேன் என்று பார். நான் கம்பை எவ்வாறு சுழற்றுகிறேன் என்பதை பார்த்துவிட்டு நீயும் சுழற்று. கவனமாக பார். பரிவாதனை, நான் சுழற்றியதை பார்த்தாய் அல்லவா? இப்போது நீ சுழற்று. என்ன பரிவாதனை இது? நீ உன் கவனத்தை எங்கே வைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீங்கள் உண்மையில் கிழவன் அல்ல, இளைஞன் என்று எந்த கணம் எனக்கு தெரிய வந்ததோ அந்த கணத்திலிருந்து உங்கள் மேல்தான் என் கவனம் முழுவதும் இருக்கின்றது. இதை பிடி. இப்பொழுது ஒழுங்காக சுழற்று. பரிவாதினி, உன்னைத்தான் கேட்கின்றேன். உன் கவனத்தை எங்கே வைத்துக் கொண்டிருக்கிறாய்? பிறகு நீங்கள் இவ்வளவு தொலைவு நின்று கொண்டு கற்றுக் கொடுத்தால் என் கவனம் சிதறாமல் என்ன செய்யும்? அதற்காக நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? இப்படி அருகில் வந்து நின்று கற்றுக் கொடுங்கள். அப்படி உன் அருகில் நான் வந்து நின்றால் அப்போது கவனம் சிதறாதா? கவனம் சிதற வேண்டும் என்பதற்காகத்தானே அருகில் அழைக்கின்றேன். சொல், அருகில் வந்தால் கவனம் சிதறாதா? சிதறாது. கம்பை நேராக பிடி. அப்படி அல்ல, இப்படி. எழுந்துற. கம்பை எடு. கம்பை இப்படி பிடிக்க வேண்டும்.
இப்படித்தான் சுழற்ற வேண்டும். உனக்கு சிலம்பு பயிற்சி அளிக்க என்னால் முடியாது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நீ வாழ் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் அருந்ததியிடமே சிலம்பு பயிற்சியையும் கற்றுக்கொள். என்ன, நான் வந்து நிற்பது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? இவ்வளவு அருகில் வந்து நிற்கும் போது எப்படி தெரியாமல் இருக்கும்? நன்றாக தெரிகிறது. ஏன் வந்தேன் என்று கேட்க மாட்டீர்களா? இந்த பூம்புகார் அரண்மனையில் நீ எங்கு வேண்டுமானாலும் போகலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நான் எப்படி உன்னை கேட்க முடியும்? நான் உங்களிடம் பேசுவதற்காகத்தான் வந்தேன். என்ன பேச வேண்டும்? நீங்கள் மாதுரியிடம் பேசியதை பற்றித்தான் பேச வேண்டும். என்ன பேச்சே இல்லை? மாதுரியிடம் என்ன பேசினீர்கள்? நான் அவளிடம் பேசியதை பற்றி உன்னிடம் சொன்ன அவள் நான் என்ன பேசினேன் என்பது பற்றியும் அவள் சொல்லியிருப்பாளே. சொன்னாள். நாங்கள் பாண்டிய நாட்டிற்கும் போவோம், சேர நாட்டிற்கும் போவோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன? ஏன் அதை பற்றி கேட்கிறீர்கள்? பாண்டிய நாட்டிற்கு போகலாம், அது சோழ மன்னருக்கு சம்பந்தி நாடு. சேர நாட்டிற்கு ஏன் போக வேண்டும்? அது நம் பகைவரின் நாடல்லவா? உங்களுக்கும் சேர மன்னருக்கும் தனிப்பட்ட முறையில் கடுமையான பகை இருந்தது. அதன் காரணமாகத்தான் இளம் வழுதியை விடுவிப்பதற்கே தங்களை பணைய பொருளாக்கி இருக்கிறார் சேர மன்னர். தாங்கள் தங்களால் பெரிதும் மதிக்கப்படும் மாமன்னரின் மருமகனுக்காக ஏன் நீங்கள் சோழ நாட்டை விட்டு வெளியே சென்றிருக்க கூடாது? மன்னர் மறுக்கிறார் என்பதை காரணமாக்கிக் கொண்டு பூம்புகாரை விட்டு அசைய மாட்டேன் என்கிறீர்களே. அடடடடடடடா! கணவனை எப்படியாவது நாட்டை விட்டே துரத்திவிட வேண்டும் என்று துடிக்கும் மனைவி இந்த உலகத்திலேயே வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். போகட்டும். இனி நீங்கள் போனால் என்ன, போகாமல் விட்டால் என்ன? தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது. அதில் சான் போனால் என்ன, முழம் போனால் என்ன? என் தோழியை நீங்கள் எதற்காக கேள்வி கேட்கிறீர்கள்? சேர நாட்டிற்கும் நமக்கும் இடையே ஒரு கடுமையான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது மாதுரி எதற்கு சேர நாட்டிற்கு போனால்? அவளுக்கு வேண்டியவர்கள் யாராவது அங்கு இருந்திருக்கலாம், உறவினர்கள் எவராவது அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மாதுரி அவர்களை பார்ப்பதற்காக அங்கு போயிருக்கலாம். அதை பற்றி உங்களுக்கு என்ன? இவ்வளவு காலம் இல்லாமல் புதிதாக அவளுக்கு அங்கு உறவினர்கள் தோன்றிவிட்டார்களா? கதை சொல்வதானாலும் நம்பும்படி சொல் மங்கம்மா. நீதானே அவளை அங்கு அனுப்பினாய்? இல்லை என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளவா போகிறீர்கள்? ஆமாம், நான் தான் அனுப்பினேன். அதற்கென்ன? நீங்கள் எப்படி அதை பற்றி அவளிடம் கேட்கலாம்? எதுவாக இருப்பினும் என்னிடம் கேளுங்கள். அவளை ஊரை விட்டே போக சொன்னீர்களாமே. போகாவிட்டால் கொன்று விடுவேன் என்று பயமுறுத்தினீர்களாமே. என்னுடைய தோழியை, என் பாதுகாப்பில் உள்ளவளை அவ்வளவு எளிதில் கொன்றுவிட முடியுமா என்ன? இந்த வாளை இப்போது எதற்காக தீட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாய்? அவள் கழுத்தை வெட்டுவதற்காகத்தான். அது தெரியுமா உனக்கு? அவளுக்கு ஏதாவது தீங்கென்றால் அதற்கு முன்னால் இந்த மங்கம்மா வந்து நிற்பாள். என்னை மீறி கொண்டு சென்றுதான் நீங்கள் மாதுரியை நெருங்க முடியும். இந்த வாள் நிச்சயம் ஒரு நாள் அதற்கு கூட பயன்படலாம். தாமரை மட்டும் கிடைக்கட்டும், அதன் பிறகு அதை பற்றி பேசுகிறேன். இப்பொழுது எதற்கு தாமரையை பற்றி பேசுகிறீர்கள்? அவளை பற்றித்தான் ஒன்றும் தெரியவில்லையே. தெரிந்து விட்டது மங்கம்மா, தெரிந்து விட்டது. தாமரையை இங்கிருந்து கடத்தி சென்று மறைத்து வைத்திருந்தது நீதான் என்பது எனக்கு எப்போதோ தெரிந்துவிட்டது. இப்போது அவள் எங்கிருக்கிறாள் என்பதும் தெரிந்துவிட்டது. என்ன? தாமரை எங்கிருக்கிறாள் என்று தெரிந்துவிட்டதா? எங்கே இருக்கிறாள் அவள்? அதை எதற்கு நான் உன்னிடம் சொல்ல வேண்டும்? நீ எதற்கு அதை கேட்கிறாய்? மறுபடியும் அவளை பிடித்து தனிமைச் சிறையில் அடைத்து வைப்பதற்காகவா? தாமரையை கடத்தி வைத்ததன் மூலம் என்ன சாதிக்கலாம் என்று நீ நினைத்திருந்தாய்? அதை எதற்கு நான் உங்களிடம் சொல்ல வேண்டும்?
நீங்கள் மட்டும் முன்பு போல் எனக்கு துணையாக இருந்திருந்தால் எல்லாவற்றையும் உங்களிடம் நான் சொல்லி இருப்பேன். நான் தாமரையை கொண்டு சாதிக்க நினைப்பதை எளிதாக சாதித்திருக்க முடியும். நீங்கள் தான் இப்போது ஒரே அடியாக ராஜ விசுவாசியாக மாறிவிட்டீர்களே. ஆண்டானாக இருப்பதை விட அடிமையாக இருப்பதை மகிழ்ச்சி என அதில் மூழ்கிவிட்டீர்களே. நீ எதற்கு இப்போது அந்த பேச்சை எடுக்கிறாய்? நான் இனி அப்படித்தான். அதிலிருந்து மாற மாட்டீர்களா? நீ மாற தயாராக இருக்கிறாயா? இல்லை அல்லவா? பிறகு எதற்கு என்னை சொல்கிறாய்? இனி நம் வாழ்க்கை இப்படித்தான். நீ என்னென்ன செய்ய முடியுமோ செய்து கொண்டிரு. எல்லாமே சிறிது நாட்களுக்குத்தான். தாமரை இங்கு வரும் வரைக்கும் தான். என்ன திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? தாமரை இங்கு வந்துவிட்டாலும் புதிதாக என்ன நடந்துவிடும்? உண்மை தெரிந்துவிடும். யார் அவளை கடத்தினார்கள், எங்கே கொண்டு சென்று மறைத்து வைத்திருந்தார்கள், எப்படியெல்லாம் அவளை துன்பப்படுத்தினார்கள் என்று அனைத்தும் தெரிந்துவிடும். தாமரை தன் வாக்கால் தன்னை கடத்தியது நீதான் என்று சுட்டிக்காட்டிவிட்டால் அதன் பிறகு என்னிடமிருந்து நீ தப்பிக்க முடியாது. மாதுரிக்காக கூர்த்தீட்டிய இந்த வாள் மங்கம்மாவின் கழுத்தை வெட்டித் தள்ளும். என்ன ஒரே அடியாக பயமுறுத்துகிறீர்கள்? நான் இந்நாட்டு மாமன்னரின் தங்கை. இப்படி சொல்லிக் கொண்டால் மட்டும் போதாது, அதற்கு தக்கபடி நடந்து கொள்ள வேண்டும். உன் தமையன் உயர்ந்தவர், சிறந்த பண்பாளர். அதனால் அவர் உன்னை மன்னிக்கலாம். கருணையின் வடிவான அவருக்கு உனக்கு தண்டனை வழங்க மனம் வராது. ஆனால் எனக்கு உன்னை அப்படி விட்டுவிட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மை தெரிந்த மறுகணமே என் கையாலேயே உன்னை கொன்றுவிட்டு சிறைக்கு சென்று விடுவேன். அதுதானே, வருடக்கணக்காக சிறையில் கிடந்த புத்தி எங்கே போகும்? ஆனால் ஒன்று, அப்பொழுதாவது உங்களுக்கு வேண்டியதை செய்வதற்கு நான் இருந்தேன். இப்பொழுது போய் சிறையில் உட்கார்ந்து கொண்டால் கம்பம் கடிதான் தின்றாக வேண்டும். என் பேச்சு உனக்கு அவ்வளவு கேலியாக தெரிகிறதா? நீ செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு செயலும் எனக்கு தெரியும். தாமரையை கடத்தியதும் நீதான். இளம்பழுதி சிறையில் அடைபட்டு கிடப்பதற்கு காரணமும் நீதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இப்படியெல்லாம் குற்றங்களை மீண்டும் மீண்டும் அடுக்கிக் கொண்டே போகாதீர்கள். நான் தான் அதையெல்லாம் செய்தேன் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள். எதற்குமே ஆதாரம் இல்லாத போது நீங்கள் எப்படி என் மீது குற்றம் சுமத்தலாம்? என் மீது சாட்டும் குற்றங்களுக்கு ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள். நானே சோழ மன்னருக்கு முன்னால் வந்து நின்று அவர் தரும் தண்டனையை தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன். தயாராக இரு மங்கம்மா, அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அது என் அருகில் வரும்போது நான் பார்த்துக் கொள்கிறேன். அதுவரை நீங்கள் இப்படியெல்லாம் பயமுறுத்துவதை விட்டுவிடுங்கள். மங்கம்மாவை மட்டுமல்ல, அவளோடு இருக்கும் சிறு துரும்பை கூட உங்களால் அசைக்க முடியாது. நீங்கள் என் தோழியாக இருக்கும் மாதுரியை ஊரை விட்டு விரட்டுவேன் என்று மிரட்டுகிறீர்களா? அவள் எங்கும் போக மாட்டாள். எப்பொழுதும் என்னுடன் தான் இருப்பாள். நான் சிந்தனை என்றால் அவள் செயல். எனது ஒரு பார்வையிலேயே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு மறுகணமே அதை நிறைவேற்றுபவள். அதனால் அவளை மிரட்டுவதை விட்டுவிட்டு எதை கேட்க வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள். ஆனால் என்ன? நீங்கள் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் நான் விடையளிப்பேன் என்று எதிர்பார்க்காதீர்கள்.